எனக்கு சின்ன ஹெல்ப் ஒன்று செய்யணும். ஹெல்ப்பா? உங்களுக்கா? என்ன சொல்லு பார்க்கும். எங்கள்ட பொருளாதாரம் இப்போ வர வர நிலைமை மோசமாகி கொண்டு போகுது. அதனால் உங்களோட நாட்டில் எந்த உலகத்துலேயே எந்த நாடும் உங்களோட நாட்டால் பெட்ரோல் ஆயில் என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் டொலரால் எடுக்க செல்லுவோம். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஆயுதம் தார, உங்களோட நாட்டுக்கு பாதுகாப்பு தார, யுத்த ரீதியாக என்ன ஒரு சந்தேகம் வரவிடாமல் நான் உங்களோட நாட்டை பாதுகாக்கிறேன். ஆயுதம் தந்து பாதுகாப்பு தந்து நீங்கள் செய்ய வேண்டியது, உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிற யார் உங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் நீங்கள் வந்து டொலரில் பேங்க் செல்லணும். அப்படி செய்யலுமா? எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? எங்களுக்கு எதுக்கு ஆயுதம்? எங்கள்ட அரபு நாடுகள் நாங்கள் எல்லாரும் பிராந்தியத்தில் ஒத்துமையாக தானே நிற்கிறோம். ஒரு யுத்தம் ஒன்று இல்லை, ஒரு கரைச்சல் ஒன்று இல்லை, ஒரு டென்ஷன் ஒன்று இல்லை. நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக அமைதியாக நிம்மதியாக நிற்கிறோம். எங்களுக்கு உங்களோட பாதுகாப்பு உங்களோட ஆயுதம் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. என்ன செய்தி அவசரமாக வர சொன்ன என்ன பிரச்சனை? சவுதிக்காரங்கிட்ட நான் பேத்து கேட்டால் இப்போ உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தாரேன், ஆயுதம் தாரேன், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உங்களோட நாட்டில் யார் என்ன எடுத்தாலும் டொலரால் நீங்கள் எடுக்க செல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் சொன்ன மச்சான், எங்களோட நாட்டில் அந்த யுத்தம் ஒன்று இல்லை, நாங்கள் அரபு நாடு எல்லாம் ஒத்துமையாக தான் நிற்கிறேன், எங்களுக்கு அப்படி பெரிய பாதுகாப்பு ஒன்று உங்கள்கிட்ட தேவையில்லை, ஆயுதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மை தானே. பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் யுத்தம் ஒன்றும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக நின்றாக்க எங்களை அவங்களுக்கு தேவைப்படுகள்ல, ஆயுதங்கள் ஒன்றும் அவங்களுக்கு தேவையில்லை. நீ அவங்க சொல்கிறது உண்மைதான். நாங்கள் ஆயுதமில்லை உற்பத்தி பண்ணி எங்கள்கிட்ட நாட்டில் சும்மா நிறைச்சி வச்சதுக்கு தேவையில்லை. அடுத்த நாட்டுகளுக்கு அது வந்து தேவையை உண்டாக்குற மாதிரி என்ன சரியொன்று நாங்கள் செய்யணும். அடுத்த நாட்டுகளுக்கு எங்களோட பாதுகாப்பு, எங்களோட ஆயுதம், எங்களோட டெக்னாலஜி தேவைப்படுகிற மாதிரிக்கு நாங்கள் என்ன சரியொன்று செய்யணும். விசேஷமாக இந்த அரபு நாடுகள், முஸ்லீம் கண்ட்ரிஸ், அதுகளுக்கு தான் என்ன சரியோடு செய்ய, எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள், அதுகளோட சல்லியெல்லாம் எங்களுக்கு எடுக்கலும், அதுபோல் என்ன சரியோடு நாங்கள் செய்யணும். அவங்களோட நாட்டுக்களை சியா சுன்னின்னு சொல்லி 2 பிரிவினை இருக்குது. சரியா சரி. அந்த 2 பிரிவினுக்கு இடையில சண்டை போகுதா? இப்போ சண்டை பிடிச்சி கொள்ளுகள் ஒத்துமையாக தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இடையில் என்ன சரி ஒரு பிரச்சனையோண்டு உண்டாக்கி என்ன சரி ஒரு எப்படியா ஒத்துமையாக தான் நிற்கிறாங்களே. சின்ன கருத்து வேறுபாடுகள் அது உள்ளுக்கு பூந்து இன்சைடுக்கு சுன்னி சைடுக்கும் போகுது, ஷியா சைடுக்கும் போயிட்டு சின்ன கருத்து வேறுபாடுகளை போயிட்டு சண்டை ஒன்று முதல்ல உண்டாக்கிட்டு இங்கே ஒரு டீமையும் எடுத்து இந்த டீமுக்கும் ஆயுதம் கூடு, இந்த டீமுக்கும் சல்லி கூடு, எல்லாம் செஞ்சு ஒரு டீம் ஒன்றை உருவாக்கு. இங்களே சல்லியை கூடு, ஆயுதம் கூடு, எல்லாம் செஞ்சு ஒரு டீம் ஒன்று உருவாக்கு. 2 அடித்து கொடுத்துக்கு செய், மோதவை, சண்டை பிடிக்கும், பதட்ட நிலை உண்டாகும், பயம் ஒன்று வரும், ஆயுதம் தேவைப்படும், பாதுகாப்பு தேவைப்படும், அன்னைங்களை பேசுவாங்க. இல்லைங்கண்ணா? ஒவ்வொரு குழுவை உண்டாக்கு, இந்த குழு அந்த குழுன்னு சொல்லி ஒவ்வொரு குழுவை உண்டாக்கு. சரியா? உள்ளுக்கு பூந்து குழப்பத்தை உண்டாக்கி கலவரம் உண்டாக்கி என்ன செய்தன்னு சொல்லி இப்போ நீங்கள் பாருங்க. அதை மட்டும் பாருங்க. என்ன செய்தி? இப்போ எல்லாம் ஓகே தானே? ஆயுதம் எல்லாம் உங்கள்கிட்ட எடுக்கிறாங்க, எல்லாம் செய்தாங்க, இதாக்குறாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் அவங்கக்கிட்ட என்ன வாங்கினாலும் டொலரில் தான் வாங்குறாங்க. எப்படி இன்டர்நெஷன் இது அதுதான் சொல்கிறா. ரைட், ஓகே. இப்போ சரியாக பிரச்சனையில் முடிஞ்சே நான் சொன்னேன் விஷயம் நடக்கும்னு சொல்லி. இப்போ ஓகே. அது மட்டும் இல்லை, இதை கண்டினியூ பண்ணணும். இப்போ நாங்கள் எல்லா பிபிசி, CNN, அந்த இந்த 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 எல்லா மேற்கத்திய ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே முஸ்லீம் டெரரிசம், இஸ்லாமிய தீவிரவாதி அப்படியே சொல்ல நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் மீடியாவில் எல்லாம் எந்த நேரமும் சொல்லிக்கொண்டு நிற்க சொல்லு. எந்த நேரம் தீவிரவாதம், இஸ்லாம் இப்படின்னு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லா மீடியாலையும் மனுஷன்ட்ட காது குறைய பார்த்தாலும் அது தான் கேட்கணும். இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாம் டெரரிசம் அப்படி சொல்லியதை மனுஷன்ட்ட காதுக்கு எல்லா மீடியாலையும் எந்த நேரம் பொய்க்கு சரி சொல்லிக்கொண்டு நிற்க சொல்லு. சரியா? அதெந்தகி இதுக்கு போகிறோம். இனி இல்லாத ஒன்றை ஒரு பொய்யை 1000 பேர் சென்னா அது மெய்யாகு, மனுஷருக்கு மெய் மாதிரி தான் காணு. அதனால் அதெல்லாம் அப்படி செஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி அவங்களோட பதட்டலையிலே இன்னும் அதிகரிக்கணும். சரியா? இது வந்து அரபு நாடுகள் மட்டும் உலகத்துலேயே எல்லா இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற நாடுகளுக்கு தானே, அது எல்லாத்துக்கும் இதாகுது. சரியா? அதுக்கு போகிற உனக்கு செய்ய தேக்கி சுன்னியும் இப்போ சியா சுன்னின்னு சொல்லி நாங்கள் பிரித்தேன். இப்போ சுன்னி முஸ்லீம் உள்ளுக்கும் பிரிவினையில் உண்டாக்கு.
ஷியா முஸ்லீம் உள்ளுக்கும் பிரிவினை உண்டாகும். இப்போ சுன்னி முஸ்லீம் உள்ளுக்கு பல குழுக்கள். அதுக்கப்புறம் அவங்களோட கொள்கை தான் பெருசுன்னு சொல்லி அவங்க சண்டை பிடிச்சி கொள்வாங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும் உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு விளங்காது. அவங்களோட கொள்கையில் தலையில் தொழிற்கட்டு வச்சுக்கொண்டு அவங்க சண்டை பிடிச்சி கொண்டு நிற்பாங்க. இவங்க ஷியா ஆக்களும் அவங்க சண்டை பிடிச்சி கொண்டு நிற்பாங்க. எங்கள்கிட்ட வேலையை ஸ்மூத்தாக செஞ்சு கொண்டு போயிடும். விளங்கினே? These nuts, these nuts, these nuts.